ஜெயிலர் படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் சார் தாசி ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. படத்துல துஷாரா விஜயன், ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், ராணா டக்குபதி, ஃபகத் வாசல் மற்றும் அமிதாப் பச்சன் ஆகியோர் நடிக்கிறாங்க. அனிருத் சார் இசையமைக்க எஸ்.ஆர். கதிர் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா லைகா புரொடக்ஷன் மிக பிரம்மாண்டமாகவுமே தயாரிக்கிறாங்க. சமீபத்தில் வெளியான படத்துடைய ட்ரீசர்ல ரஜினிகாந்த் சார் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அவர் பேசும் வசனங்கள் என்கவுண்டரை ஆதரிப்பது போல உருவாக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் என்கவுண்டருக்கு எதிரான மனித உரிமை அதிகாரியாகவும் காட்டப்பட்டார். ஜெய்பீம் படத்துல காவல்துறை கஸ்டடி துன்புறுத்தல்களை காட்டிய ஞானவேல் அவர்கள் தன்னுடைய அடுத்த படத்திலேயே இப்படி என்கவுண்டர் கொலைகளை நியாயப்படுத்துவது போல படம் எடுக்கலாமா அப்படின்னு கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இது சம்பந்தமாக பேசியுள்ள இயக்குனர் ஞானவேல் அவர்கள், படத்துல ரஜினி சார் என்கவுண்டர் போலீஸாக நடிப்பது உண்மைதான். அவர் ஏன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக மாறுறாரு, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத படத்துல காட்டியுள்ளோம் அப்படின்னு டீட்டெயிலாக பேசியிருக்காரு. மேலும் வேட்டையன் திரைப்படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. ரிலீஸுக்கு இன்னும் 15 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. அதனால படத்துடைய ஹைப் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி வரும் நாட்கள்ல படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெளியாக இருக்காம். உங்களை யாரெல்லாம் வேட்டையன் படத்தை திரையில பார்க்க ஆவலுடன் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.